இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை திட்டவட்டம். இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் முடிவே இறுதியானது. பாஜக அதிமுக கூட்டணியை பிளவுபடுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையேற்ற அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். இனிமேல் யாரிடம் இந்த கேள்வியை கேட்காது. வருங்கால முதல்வரே நயினார் நாகேந்திரன் என நெல்லையில் பாஜக நிர்வாகி ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அதிமுக பாஜகவினரிடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் சலசலப்பு. கருணாநிதி நினைவிடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுர அலங்காரம் செய்யப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். இந்துக்களின் நம்பிக்கைகளை சீண்டி பார்க்கும் அமைச்சர் சேகர்பாபு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி தொழில்நுட்ப பூங்காவில் செபி நிறுவன தரவு மையம் திறந்து வைப்பு. 1882 கோடியில் 1000 பேருக்கு நேரடியாக வேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சிஃபி சென்னை O2 டேட்டா சென்டர் கேம்பஸின் நினைவு பலகையை திரை நீக்கம் செய்து திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவையில் ஊதிய உயர்வு கோரி கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 30 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும். தற்போது 900 பூங்காக்கள் மற்றும் 724 விளையாட்டு அரங்கங்கள் பயன்பாட்டில் உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். கூட்டுறவு வங்கிகளில் வைப்பு நிதியை பொறுத்து மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க பரிசீலனை செய்யப்படும். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திட்டவட்டம். யானையால் தாக்கப்பட்டால் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் சிகிச்சை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உதகையில் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். அறிவு அரங்கமாக இருக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களை உங்கள் அறிவாலயங்களாக மாற்றி விடாதீர்கள். புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு சிதைத்து வருவதாக தமிழிசை விமர்சனம்.
குடியிருப்புக்கான பயனாளர் பங்கீட்டு தொகையை குறைக்க வலியுறுத்தி சென்னை திருச்சினாங்குப்பம் பகுதி மீனவர்கள் திடீர் மறியல் போராட்டம். காவல்துறையினருக்கும் மீனவர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. கோடியக்கரை அருகே வேதாரண்ய மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். கத்தி, கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியதுடன் GPS கருவி, வாக்கி டாக்கி உட்பட 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை. டக்குனு கடல் கொள்ளை இருக்கிற இந்த சிலாங்க ஏறின உடனே தாக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போங்க, எங்களை அடிக்காதீங்க, எங்களை அடிக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க கொஞ்சமாக பேசிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அதை வீட்டில் உள்ள பேரெலாம் அண்டிக்கிட்டு போயிட்டாங்க. போகும்போது பாய்ன்னு சொல்லிட்டு பாய் கட்டிட்டு அவனை போய் பாருங்கடா, அவன் செத்து கிடப்பான் அப்படின்னு என்ன கேட்டாங்க. கழுத்தில் என்ன விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தென்காசியில் பட்டப்பகலில் ரேஷன் கடைக்கு வந்த இளைஞர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை தொடர்பாக 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை நாங்குநேரியில் மாணவர் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். 2 தனிப்படைகள் அமைத்து 4 பேரை கொண்ட கும்பலை தீவிரமாக தேடி வருகிறது பாளையங்கோட்டை காவல்துறை. உதகை அருகே உள்ள கள்ளக்குறை கிராமத்தில் உலா வந்த சிறுத்தை. வளர்ப்பு நாயை வேட்டையாட நீண்ட நேரம் காத்திருந்த CCTV காட்சி வைரல். நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சியில் 7,850 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துகள் மீட்பு. மேலும் 5,000 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு உறுதி. மாமல்லபுரம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட சுற்றுலா நகரங்கள் நவீன தரத்துடன் மேம்படுத்தப்படும். சுமார் 300 கோடி மதிப்பில் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய கல்வி உதவித்தொகைக்கான தேர்ச்சி பட்டியலை ரத்து செய்ய அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழக அரசு நடத்திய தேர்வில் உள்ள குளறுபடியால் அதிக மதிப்பெண் பெற்ற பலர் உதவித்தொகைக்கு தேர்வு செய்யப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். கிண்டியில் உள்ள சின்னமலை திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி உள்ளிட்ட அதிமுகவினர் மரியாதை.
தாய் மண்ணை மீட்க தனது அசாத்திய வீரத்தால் அந்நிய ஆதிக்கத்தை வென்றெடுத்தவர் மாவீரன் தீரன் சின்னமலை. விடுதலை வேட்கையை மக்களிடம் உதைத்தவர் என்றும் சின்னதீரன் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் சொந்த ஊரான ஓடாநிலையில் உள்ள மணிமண்டபத்தில் அரசு சார்பில் மரியாதை. மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுந்தரா சின்னமலையின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வெளிநாடுகளில் சென்று கல்வி பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவு. விசா நிராகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவு. அரசு சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. மே 6ஆம் தேதி அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நாற்றம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் வளாகத்தையும் நீர்த்தேக்க தொட்டியையும் துடைப்பம் வைத்து சுத்தம் செய்த விவகாரம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் தற்காலிக பணியிடை நீக்கம். தமிழக கேரள எல்லையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். தொடர்ந்து சிக்கும் ஹவாலா கும்பலால் பெரும் பரபரப்பு. ஆரோக்கிய வாழ்விற்கு நடைபயிற்சி, உடற்பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்தி தஞ்சையின் நடைப்போட்டி. பெண்கள், ஆண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. மகாராஷ்டிர மாநிலத்தில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஒப்புதல். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கு 3ஆம் மொழியாக ஹிந்தி கட்டாயம் என்றும் அறிவிப்பு. சோனியா மற்றும் ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பாஜகவின் பழிவாங்கும் செயல். குருகிராம் நில மோசடி வழக்கு விசாரணைக்காக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான பின்னர் ராபர்ட் வதேரா விமர்சனம். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பும் மக்கள். வக்பு சட்டத்திற்கு எதிரான வன்முறையில் 3 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து போலீஸ் குவிக்கப்பட்டதால் பதற்றம். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 86வது தின விழா. மத்திய பிரதேச மாநிலம் நீமுச் பகுதியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இஸ்ரேல் தாக்குதலால் நிலைகுலைந்து போயுள்ள காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதாகவும் ஐநா கவலை. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் மோட்டார் படகில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பயணிகள் 50 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கடலில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரிப்பு. கிராம் ஒன்று 8920 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 71,360 ரூபாய்க்கும் விற்பனை.